ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு தமிழ் ரொமாட்டிக் காமெடி மூவியான வித் லவ் படம் எப்படின்னு சொல்லி பார்த்தலாமா வாங்க. அதாவது படத்தில் அபினாஷனும் அனஸ்வரா மேமும் ஒரு கெஃபேல மீட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வருதுங்க. ஸோ மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி முடிச்சப்போ அவங்களுக்கு இடையே நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுங்க. ஒன்ஸ் அந்த பாண்டிங் கிரியேட் ஆன அப்புறம் நம்ம அபினாஷனாவும் அனஸ்வரா மேமும் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூல் டேஸ் ஒன் சைட் லவ் ஸ்டோரிஸை ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணி முடிச்சப்பறம் அனஸ்வரா மேம் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி எப்படி ட்ராவல் ஆகுன்னு இந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த படம் பார்த்து முடிச்சப்பறம் எனக்கு எந்த மாதிரி ஃபீல் தந்துச்சுன்னா, இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லவா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லவான்னு சொல்லி ஒரு மாதிரி குழப்பமான ஒரு ஃபீல் தந்துச்சுங்க. அது ஏன்னா இந்த படமே எனக்கு கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக தாங்க ஒர்க் ஆச்சு. அதாவது இந்த படத்தில் லவ், எமோஷனு, காமெடி சொல்லி எல்லா போர்ஷனுமே இந்த படத்தில் இருக்குது. அந்த போர்ஷன்ஸ்லாம் எனக்கு ஒரு சில இடத்துல ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஒரு சில இடத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துக்கலாமோன்னு சொல்லி ஃபீல் தந்துச்சுங்க. அண்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மெஜாரிட்டி என்ன காப்பாங்கன்னா அபினாஷனா அனஸ்வரா மேம் இவங்களோட ஸ்கூல் போர்ஷன் தான் காப்பாங்க. அதில் எனக்கு அபினாஷனோட ஸ்கூல் போர்ஷன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. குறிப்பாக அபினாஷனா வந்து ஃப்ளேம்ஸ்லாம் போட்டு பார்ப்பாரு. அதெல்லாம் ஒரு விதமாக ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் தந்துச்சுன்னு சொல்லுவேன். செகண்ட் ஹாஃபில் எந்த ஒரு ஸ்கூல் போர்ஷனுமே காமிக்கல. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முடிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது எனக்கு ஒரு வேற ஒரு ஸ்டோரி பார்த்த ஒரு ஃபீல் தந்துச்சுங்க. குறிப்பாக எனக்கு செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே பிடிச்சிருச்சுங்க. அதாவது நம்ம அபினாஷனா வந்து அவரோட ஸ்கூல் ஒன் சைடில் அவர் வந்து பார்ப்பார் ஒரு ரெஸ்டாரண்ட்டில். அந்த ஒரு சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோட ஃபேவரட் சீனே சொல்ல ரொம்ப நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து நம்ம அபினாஷனா வந்து ஒரு பப்புக்கு போவார். ஸோ அந்த பப்பில் வந்து ஒரு ரெட்ரோ சாங் ஒன்று யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த சீக்வன்ஸ், அந்த ஐடியா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த சாங் வந்து அந்த சீனுக்கு ரொம்ப நல்லாவே ஆப்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி அபினாஷனாக்கு ஒரு ஃபாதருக்கு வந்து ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் இருக்கும். அது ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆச்சு. அண்ட் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி சின்னதாக ஒரு காமெடி சீக்வன்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லுவேன். இது போக இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட கேரக்டர்ஸை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அபினாஷனா அனஸ்வரா மேம் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. எல்லாம் இந்த படத்தில் பாசிட்டிவாக இருந்தாலும் எனக்கு இந்த படத்தில் ஒரு சில நெகட்டிவ் இருக்குங்க. அதில் முதல் நெகட்டிவ் என்னென்னா இந்த படத்தோட டைம் டியூரேஷன். அதாவது இந்த படம் 2 hours மேலே போகுது. நான் அதுவே ஒரு பெரிய நெகட்டிவாக பார்க்குறேன். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஒரு சில லேகினஸ் ஃபீல் தந்துச்சுங்க. அண்ட் அதே மாதிரி எனக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன் கொஞ்சம் பிடிக்கலங்க. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு கனெக்டபிள் ஆகல அந்த கிளைமேக்ஸ் சீன். ஏதோ முடிக்கணுமே சொல்லி முடிச்சாங்க. ஸோ கிளைமேக்ஸ் சீனை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக எழுதிருக்காமோன்னு சொல்லி தோணுச்சு. அண்ட் நான் முதலே சொன்ன மாதிரி எனக்கு இந்த படம் முடிக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சில இடம் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஒரு சில இடத்துல இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக எழுதிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணிக்கலாமோ சொல்லி தோணுச்சுங்க. ஸோ ஓவரால் எனக்கு வந்து இந்த படம் பார்த்து பிடிக்கும்போது ஒரு சூப்பரான ரோம்காம் மூவி பார்த்த ஃபீல் தராட்டினாலும் ஒரு டீசென்டான ரோம்காம் மூவி பார்த்த ஃபீல் தந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த படம் பார்க்காட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.